ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ளேஸ் ப்ரொப்போசிஷனை கொஞ்சம் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ண போகிறோம். சரியா? டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணுற அளவுக்கு இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குதா. ஏன் அப்படின்னா ஒரு சில ப்ரொப்போசிஷன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் ஒரு சில ப்ரொப்போசிஷன் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன், ஆன், அட் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணும். சரியா? ஐ எம் இன் த ஹாஸ்பிட்டல், ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் ரெண்டில் எது கரெக்ட்? இந்த கன்ஃபியூஷன்லாம் நமக்கு வரும். சரியா? இது எல்லாத்தையும் நம்ம இதில் கிளாரிஃபை பண்ணிக்கணும். சரியா? இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ இந்த ப்ரொப்போசிஷனில் மொத்தம் வந்து 3 டைப் இருக்குது: பிளேஸு, டைம், மூமெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளேஸ் தான். இந்த பிளேஸ் ப்ரொப்போசிஷனை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு சப்ஜெக்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பிளேஸ் ப்ரொப்போசிஷன், வேறு எதுவுமே இல்லை. சரியா? இங்கே நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது. இதுக்கப்புறம் தான் நம்ம இன், ஆன், அட் எடுக்க போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா பிஹைண்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். பிஹைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு பின்னாடி. எனக்குன்னு கிடையாது, ஒரு சப்ஜெக்ட் எதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா பிஹைண்ட் யூஸ் பண்ணணும். பின்னாடி அப்படின்ற மீனிங் அது கொடுக்கும். சரியா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி, அவ்வளோதான். ஒரு கியூ நிற்கிது, எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாருன்னா ஹீ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? எனக்கு முன்னாடி அவங்க நிற்கிறாங்க. ஆப்போசிட் என்ன பண்ணணும், முன்னாடி தான், ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃபுக்கும் ஆப்போசிட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு க்யூவில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னார்னா அவரும் என்ன மாதிரியே இதே டைரெக்ஷனில் தான் பார்த்து நிற்பார். சரியா? அதே டைரெக்ஷன் தான் பார்த்து நிற்பார். அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஆனால் அவர் அப்படியே திரும்பி நின்னார்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்களும் நானும் ஆப்போசிட். நீங்கள் வந்து என் மூஞ்சை பார்க்குறீங்க, நான் வந்து உங்கள் மூஞ்சை பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நான் கேமராவை பார்க்குறேன், பட் இருந்தாலும் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதா? அப்போ இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சினிமா தியேட்டருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஆப்போசிட், அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் ஆப்போசிட் தான் யூஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம ஆப்போசிட் யூஸ் பண்ணணும். சரியா? இதை புரியுது. இதுதான். அதுக்கப்புறம் பிசைடு, நெக்ஸ்ட் டு, பை, இது 3 சினானிம்ஸ் மாதிரி. ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் பக்கத்துலன்னு அர்த்தம். சரியா? 3த்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார்னா ஹீ இஸ் பிசைட் மீ அப்படின்னு நான் சொல்லலாம். ஹீ இஸ் நெக்ஸ்ட் டு மீ சொல்லலாம். ஹீ இஸ் பை மீ சொல்லலாம். எந்த தப்புமே கிடையாது. ஓகேவா? இது 3ல் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பிட்வீன், அமாங். பிட்வீன் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் இருக்குது, 3வது சப்ஜெக்ட் அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, ஏ பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி நடுவில் இருக்குன்னா சி இஸ் இன் பிட்வீன் ஏ அண்ட் பி. இது 2க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிட்வீன் யூஸ் பண்ணணும். சரியா? அமாங்ன்றது வந்து மோர் தென் ஒன், நிறையா பேர் இருக்காங்க, அதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அமாங் யூஸ் பண்ணணும். பிட்வீனும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் அபவ், பிலோ, ஓவர், அண்டர். இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அபவ் அப்படின்னா மேலே, ஓவர்னாலும் மேலே தான், பிலோன்னா கீழே, அண்டர்னாலும் கீழே தான். ஓகேவா? அப்போ இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன். இப்போ இது வந்து ஒரு க்ளவுடுன்னு நீங்கள் மீன் பண்ணிக்கோங்க. இந்த க்ளவுடுக்கு மேலே சில பறவைகள் பறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த க்ளவுடுக்கு கீழே சில பறவைகள் பறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த க்ளவுடோட ரேஞ்சை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதான் இந்த க்ளவுடோட ரேஞ்ச். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார பறக்கிற பொழுது இந்த கீழே பறக்குதில்ல, இந்த க்ளவுடுக்கு கீழே பறந்துச்சுன்னா அண்டர், இதுக்கு மேலே பறந்துச்சுன்னா ஓவர்.
யூஸ் பண்ணுவோம். இந்த இந்த ஏரியாவை தாண்டி இந்த ஆனால் மேலே இங்கே பறந்துச்சுன்னா அபவ், இதுக்கு கீழே பறந்ததே பிலோ. இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போது இதனால தான் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு பைக்கை கொண்டு போயிட்டு வைக்க போகிறோம் அப்படின்னா பார்க்கிங் ஏரியா கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த பில்டிங்க்கு எக்ஸாக்டாக கீழே இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம அதை அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த ஆக்சஸுக்கு மேலே இருந்தால் ஓவர், கீழே இருந்தால் அண்டர், இந்த ஆக்சஸை தாண்டி மேலே இருந்தால் எப்போ, கீழே இருந்தால் பிலோ. ஓகேவா? இதை மட்டும் புரிஞ்சிங்கன்னா போதும். இதெல்லாம் நம்ம பிரெயின் எக்ஸசைஸில் கவர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இன் ஆன் அட் பார்க்கலாம். சரி, இப்போ இன் ஆன் அட்டை கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்னை வந்து புரிய வைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நான் புரிய வைக்கிறேன். ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு பால் இருக்குது. இந்த பாலை நான் அந்த பாக்ஸுக்குள்ளே போடுறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? த பால் இஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பந்து வந்து ஒரு லிமிட்டுக்கு உள்ளார போயிடுது. ஓகேவா? அந்த பாக்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது, அது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது, அது உள்ளார போயிடுது. அதனால தான் இன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? இதே இந்த 4 பக்கமும் அந்த பாக்ஸுக்கு இல்லைன்னா நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆன் வந்து நான் அப்புறமேக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். பட் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இன் யூஸ் பண்ண முடியாது. அந்த 4 பக்கமும் கண்டெய்னர் இருக்கிறதுனால, ஒரு லிமிட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இன்னு யூஸ் பண்ணுறோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஈஸி. இப்போது இந்த மாதிரி லிமிட் இருக்கிற எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னு தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ரூமுக்கு லிமிட் இருக்குது, அதனால் நான் வந்து ஐ எம் இன் த ரூம் அப்படி தான் சொல்லுவேன். அதே போல் இந்த சிட்டிக்கு எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நான் இதுக்கு சென்னையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் இன் சென்னை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஐ எம் இன் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதே போல் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஐ எம் இன் இந்தியா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அப்போ எங்கெங்கெல்லாம், அப்போ எல்லா நாட்டுக்குமே நீங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும், இன்னும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா நாட்டுக்குமே ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? அப்போ இன்னும் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? இப்போ இது புரிஞ்சிருக்கும். அதே போல் அட்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் அதோட மீனிங் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். அட்டோட எக்ஸாக்ட் மீனிங் இந்த பிளேஸ் ப்ரப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பிசைடு அல்லது நெக்ஸ்ட் டு, பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அட் இப்போ ஐ எம் அட் த டோர் அப்படின்னு சொன்னால் நான் கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? பக்கத்தில் அப்படின்ற ஒரு மீனிங்கை அது கொடுக்கும் அட்டு. சரியா? இந்த சுச்சுவேஷனில் தான் அட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல் பப்ளிக் பில்டிங் எல்லாத்துக்கும் நீங்கள் அட்டு தான் யூஸ் பண்ணணும். பப்ளிக் பீப்புள் எந்த இடத்துக்கு வர்றாங்களோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அட்டு தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல், ஐ எம் அட் த ரயில்வே ஸ்டேஷன், ஐ எம் அட் த பஸ் ஸ்டாண்ட், ஐ எம் அட் த ஏர்போர்ட், இப்படி தான் சொல்லணும். சரியா? அதே போல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் எக்ஸாக்டாக ஒரு பப்ளிக் பீப்புள் மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே வந்து நிறையா பீப்புள் வருவாங்க, இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான பீப்புள் வருவாங்க, நமக்கு தெரியாதவங்க நிறையா வரலாம் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு மேரேஜுக்கு போகிறேன், ஐ எம் அட் த வெட்டிங் அப்படின்னு சொல்லணும், அங்கே நிறையா பேர் வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வரக்கூடிய சூழல் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்ட்டிக்கும் நீங்கள் அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஐ எம் அட் த பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அட்டு தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஐ எம் இன் த ஹாஸ்பிட்டல், ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல், இதில் எது கரெக்ட் அப்படின்னு. இப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு லிமிட் இருக்கணும். ஒரு லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகேவா? உங்களை சுற்றி எந்த லிமிட்டுமே இல்லை, நீங்கள் ஆஸ்பத்திரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரி உள்ளே நீங்கள் என்ட்ரே ஆகலை, ஆனால் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நிற்கிறீங்க, அவங்க யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்கன்னா ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல்னு சொல்லணும். ஓகேவா?
நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் வித்தியாசம். சரியா? ஆன் எப்போ கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு டெஸ்க் இருக்குது, அது மேலே ஏதாவது இருந்தால் ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஓகேவா? ஆனால் அது அப்படி கிடையாது. எக்ஸாக்ட் ரியல் மீனிங் என்னென்னா டச்சிங். ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட டச்சாக இருந்தால் நீங்கள் ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஸ்டிக்கரை வந்து செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் வந்து ஸ்டிக்கர் இஸ் ஆன் த வால் தான் சொல்லணும், த கிளாக் இஸ் ஆன் த வால் தான் சொல்லணும். அது அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி மீனிங்கை கொடுத்துரும். அதோட ஒன்றா இருக்கு இல்லைங்களா? இப்போ சீலிங்கில் ஏதாவது நான் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கரை நான் ஒட்டி வச்சுருக்கேன்னா அதுக்கும் நான் ஆன் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று கான்டாக்டில் இருந்தால் நீங்கள் ஆன் யூஸ் பண்ணணும். புரியுதா? இதை நல்லா புரிஞ்சுங்க. இது கன்ஃபியூஸ் பண்ணாது உங்களை. அது போக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் வந்து சிட்டிங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அது என்ன சிட்டிங் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா, அந்த கார்லேயோ பைக்லேயோ எதாக இருக்கட்டும், ஏந்திரிச்சு நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் யூஸ் பண்ணணும். அதனால தான் ஐ எம் இன் த கார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஐ எம் இன் த டாக்ஸி அப்படி தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஆனால் ஏந்திரிச்சு நிற்கக்கூடிய சூழலில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் பஸ்ஸுக்கு, ட்ரெயினுக்கு, ஃப்ளைட்டுக்கு, ஷிப்புக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐம் ஆன் த பஸ் தான் சொல்லணும், ஐம் ஆன் த ட்ரெயின் அப்படி தான் சொல்லணும். சரியா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இன், ஆன், அட் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரெயின் எக்ஸசைஸில் வந்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து டீட்டெயில்டாக கவர் பண்ணிடலாம். சரியா? எந்த டவுட்டுமே இருக்காது. ஓகேவா? அதே போல் ஒரு சின்ன ஒரு செப்பரேட் செக்ஷன் நான் தரேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து ப்ராக்டிஸ் வந்து இதை நிறையா பண்ணணும். ஏன்னா பை நேச்சராகவே உங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்னாலே உங்களுக்கு வந்து அட்டு வந்துடணும், ரயில்வே ஸ்டேஷன்னாலே அட்டு வந்துடணும். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கணும், அட்டுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இந்த நான் சொன்னாப்புல எக்ஸாம்பிளுக்கு சொன்னாப்புல இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இது வந்து ரொம்ப ரேர். ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுங்க, அதுதான் சேஃப். சரியா? பட் இன்னும் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இன்னும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி. பட் எப்போவுமே அட்டு யூஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. சரியா? எந்த தப்புமே கிடையாது. சரியா? சரி, இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.